இப்போ தற்செயலாக முன்ன வந்தோட கீழே விழுந்துட்டேங்க. சரிங்க. அது அப்போ இது மாதிரி வைத்தியம் பார்த்து தான் சரியாயிடுச்சு. அது இப்போ 4 வருஷம் இருக்கும். அது இப்போ தானாக விழுவெல்லாம் இல்லை, இப்போ தானாகவே இது வழி வந்துட்டான். இப்போ கட்டம் அப்புறம் படியில் தான் இறங்குற எங்கேருந்து வரீங்க? இங்கே அஞ்சலூர் கோயிலுக்கு யார் சொன்னாங்க நம்ம வைத்தியசாலை இங்கே இருக்குது அப்படின்னு? வைத்தியசாலத்தில் ஒரு மேஸ்திரி பையன், அந்த பையன் மேஸ்திரி வேலை செய்கிற பையன் இங்கே நீவுறாங்க, போய் நீவிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி ஆஸ்பத்திரியில் பார்த்தாங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீ போய் இங்கே நீவுறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, நீ போய் நீவிக்கிட்டு வா, அவங்க போய் பார்த்துட்டு சொல்லிடுவாங்க என்னன்ட்டு. நீ 2-3 தடவை நீவுனா சரியாக போயிடும், நீ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்காத என்ன. அது வந்து ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்துச்சுங்க வலி? ஃபஸ்ட்டு வரும்போது ரொம்ப வலி அதிகமாக இருந்தது, வலி தாங்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ 2வது கொஞ்சம் வலி இருந்து இப்போது வலி குறைச்சிருச்சு. நடக்கும்போதெல்லாம் வலியெல்லாம் இல்லைங்களா? கால் ஊனி நடக்கும்போதெல்லாம்? நடக்கும்போது கொஞ்சம் லேசாக வலி இருந்துச்சு, இப்போ இப்போ சரியாகிடுது. பார்த்து வச்சுங்க. டெய்லி நைட் படுக்கும்போது வந்து எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கங்க, போட்டு நெய் விட்டு படுத்துக்குங்க. ரொம்ப இப்போ கொஞ்சம் பிடிப்புக்கு வந்து லேசாக வலி இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க கட்டை அவுத்ததுக்கு. இப்போ நான் நெய் விட்ருக்குறேன், அதில் வந்து உங்களுக்கு வலியெல்லாம் வந்து கம்மியாகிக்கும். அப்படி கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு படுக்கும்போது வந்து எண்ணெய் போட்டு நெய்விக்குங்க. யாராவது இருந்தாலும் அப்படி கீழேருந்து மேல் நோக்கி வந்து நல்லா தேய்ச்சி நெய் போட்டு சொல்லிட்டுங்க. காலையில் இருந்துச்சு ஒரு துணியில் கல்லுப்பு கட்டி சுடுதண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே ஒத்தனை கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே ரெடி ஆகிக்கும். சரிங்களா? அப்புறம்